நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா மொத்தம் நண்டு கேட்டோமா. நம்ம கடலுக்கு வந்து இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கான 2வது பாடு வலையை நம்ம மேலே எடுக்குதோம். வலையில் என்னதை பட்டிருக்குன்னு நீங்களே வெயிட் பண்ண பாருங்கள். இந்த வலைவலி கடத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ காற்று கடல் கொஞ்சம் இல்லை, ரொம்ப காற்றா இருக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த நூல் இதில் நம்ம விரல் கை கால் ஏதாவது மாட்டிருச்சா ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா நம்ம கை காலோட கட் பண்ணி விட்டுரும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. வலையில் நமக்கு நண்டு மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நமக்கு நண்டிக்கு முன்னோர ஓடி வந்து கிடக்கு. மொத்தம் நண்டு நண்பர்களே, பார்த்தோன்னா நம்மளுக்கு இது. ஆனாலுமே நமக்கு இதில் கொழுவாலை இருக்கனால நம்ம இந்த நண்டை எடுத்து அதில் இருக்க கொழுவாலை தனியாக பிறக்கி தான் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு தான் கஷ்டப்பட்டு வலை வலித்தோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி மொத்தம் லாஸ் தான். இந்த வாட்டி வலை போட்டதில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். வேறு என்ன பண்ணுறது, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இருந்து பிறக்க வேண்டியதான். இது மொத்தத்தையும் பிறக்கி பாருங்கள். நான் எத்தனை பாக்ஸ் மீன் வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் கடைசியில். இந்த நண்டு பார்த்தோன்னா ஒரு புள்ளி கணக்கு இருந்துச்சு. இதில் நமக்கு மொத்தம் பிறக்கி எல்லாத்தையும் எடுத்தியாச்சு. இப்போ இந்த நண்டு எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் தான் கலையுதோம். இதுலேருந்து நம்ம பிறக்கெடுத்து நமக்கு வந்து எத்தனை பாக்ஸ் மீன் கிடச்சி நீங்களே பாருங்கள். அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3 மொத்தம்